பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரெனர்ஷிப், ஸ்டார்ட் அப் இது மூணுமே உண்டா? இல்லை, இது மூணுமே வித்தியாசம். ஏற்கனவே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடலை ஃபாலோ பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிறது தான் பிஸ்னஸ். இதை பற்றி நான் ஏற்கனவே கதைச்சிருந்தேன். ஒரு ஆண்டர்ப்ரெனர்ன்றது சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வு காண்பது. ஒரு பொருளாக இருக்கட்டும் அல்லது ஒரு சேவையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு தீர்வு காண்பாங்க. ஸ்டார்ட் அப் இப்போ பலரும் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் செய்கிறேன். ஆனால் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டு பார்த்தா, ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறேன், ஒரு க்ளோதிங்ஸை கொண்டு நான் சேல் பண்ணுறேன். இது ஸ்டார்ட் அப் இல்லை. ஸ்டார்ட் அப்ண்டா என்னென்னா, எஸ், நிச்சயமாக சமூகத்தில் ஐடென்டிஃபை பண்ண ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஒரு இனோவேஷன், ஒரு புத்தாக்க மூலமாக தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஒரு பெரிய மார்க்கெட்டை தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாரிய அளவில் அவங்களால வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். இந்த டெக்னாலஜியை அவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2015ஆம் ஆண்டு இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சவால்கள் இருக்கிறத ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதாவது பலருக்கு இந்த ஜிபிஎஸ் மூலமாக போகிறது அல்லது ஆப்பில் புக் பண்ணால் நம்ம ஆன்லைன்லேயே காசு பே பண்ணக்கூடிய மாதிரிலாம் இருந்தால், அல்லது எனக்கு இடம் தெரியாத இடத்த நான் சரியான நேரத்தில் போய் சேரணும், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, இப்படி ஏதாவது பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாமான்னு பார்த்தாங்க. அதுக்கு தீர்வு தான் பிக்மி என்ற. ஸோ 2015 வந்தவங்க இப்போ 2025 பாருங்கள், கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேடிங்குக்குள்ள கூட வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பயங்கர க்ரோத், பெரிய மார்க்கெட்டை அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கன்செப்டையாக நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் அப்பாக இருந்தவங்களுக்கு ஃபண்டிங்ஸ் எடுக்கலாம், இப்படியெல்லாம் கதைக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம்ன்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் அடையாளம் காண வேண்டியது, உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியா ஒரு பிஸ்னஸுக்குரியதா, ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப்புக்குரியதா, ஒரு ஸ்டார்ட் அப்புக்குரியதான்றதை கண்டுபிடிங்க.